எண்ணும் எழுத்தும். அறிவியல் வகுப்பு 4 கட்டகம் 1 உணவு. அனைவருக்கும் வணக்கம். 2ஆம் பருவத்திற்கான அறிவியல் பாடத்திற்கான கட்டக விளக்க காணொளி இது. இந்த காணொளியில முதல் கட்டகத்துக்கான ஆகா அறிவியல் மற்றும் 3 செயல்பாடுகளை வகுப்பறைக்கு எப்படி கொண்டு செல்லலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஆகா அறிவியல் உணவு பாடத்திற்கான அறிவியல் செயல்பாட்டிற்காக ஆசிரியர் முன் தயாரிப்பா முந்தைய நாள் மாலையில உலோகப்பானை மற்றும் மண்பானையில குடிநீரை ஊற்றி பாதுகாப்பா மூடி வச்சு இருக்கணும். ஆகா அறிவியல் செயல்பாட்டை துவங்கும்போது ஆசிரியர் உற்றுநோக்கல் பதாகையை உயர்த்தி காட்டி அனைத்து மாணவர்களையும் நன்கு உற்றுநோக்கி கவனிக்குமாறு சொல்லி 2 பானைகளிலும் உள்ள குடிநீரை சிறிதளவு குடிக்க செய்ய வேண்டும். பின்னர் ஆசிரியர் கேள்விக்குறி பதாகையை உயர்த்தி காட்டி, மாணவர்களே, 2 பானைகளிலும் உள்ள நீரை நீங்கள் குடித்தீர்கள் அல்லவா? என்ன உணர்ந்தீர்கள் என்று கேட்கணும். மாணவர்கள் உலோகப் பானையில் உள்ள நீரைக் காட்டிலும் மண்பானை நீர் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது என ஆர்வத்துடன் பதிலளிப்பார்கள். சரியாக சொன்னீர்கள், அனைவருக்கும் பாராட்டுக்கள் என்று சொல்லி மண்பானையில உள்ள நீர் மட்டும் ஏன் குளிர்ச்சியா இருந்தது என கேட்க வேண்டும். மாணவர்கள் அதற்கு பல்வேறு விதமான பதில்களை கூறுவாங்க. பின்னர் ஆசிரியர் வியப்புக்குறி பதாகையை உயர்த்தி காட்டி மாணவர்களிடம் கலந்துரையாடுவதன் வாயிலாக மண்பானையில் ஏராளமான நுண்துளைகள் உள்ளன. அந்த நுண்துளைகள் வழியாக நீர் கசிந்து வெளியேறும்போது மண்பானையிலும் நீரிலும் உள்ள வெப்பத்தை எடுத்துக்கொண்டு ஆவியாகிறது. அதனால்தான் மண்பானையில் உள்ள நீரானது குளிர்ச்சியாக இருக்கிறது என்ற ஆச்சரியமளிக்கும் அறிவியல் தகவலை கூறணும். இறுதியா ஆசிரியர் தொடர்பணி பதாகையை உயர்த்தி காட்டி மாணவர்களிடம் அவங்க குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடம் அவங்க சிறுவயதாய் இருக்கும்போது பயன்படுத்திய பாத்திரங்களை கேட்டு பட்டியலிட்டு வர சொல்லணும். இதன் மூலம் மாணவர்கள் தாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட அறிவியல் கருத்துக்களை வாழ்வியலோடு தொடர்புபடுத்தி பார்த்து மேலும் தெரிந்து கொள்வார்கள். செயல்பாடு 1, களிமண்ணோடு விளையாடு. ஆசிரியர் மாணவர்களிடம், நாம இப்ப களிமண்ணோடு விளையாடப் போறோம், வாங்க விளையாடலாம் அப்படின்னு ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில கூறி செயல்பாட்டை தொடங்கணும். இந்த செயல்பாடு மாணவர்கள் மகிழ்வோடு விளையாடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மண்பாண்டங்கள் பற்றிய முன்னறிவை சோதிக்கும் விதமாக மாணவர்களிடம் கட்டகத்தில் உள்ள கேள்விகளை கேட்டு கலந்துரையாடணும். பின்னர் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தேவையான அளவுல குழுக்களை பிரிச்சு ஒவ்வொரு குழுவுக்கும் தேவையான அளவு களிமண்ணையும் நீரையும் கொடுத்து அவங்களுக்கு பிடித்த சமையல் பாத்திரங்களின் மாதிரிகளை செய்ய சொல்லணும். மாணவர்கள் சமையல் பாத்திரங்களின் மாதிரிகளை செய்யும்போது உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும். குறிப்பிட்ட நேரத்திற்கு அதிக அளவு பாத்திரங்கள் செய்த குழுவை பாராட்டி அவர்களுக்கு நட்சத்திரங்கள் வழங்க வேண்டும். பின்னர் QR கோடில் உள்ள காணொளியை மாணவர்களை பார்க்க செய்து சமையல் பாத்திரங்கள் தொடர்பான வினாக்களை மாணவர்கள்கிட்ட கேட்கணும். அவர்கள் பதிலளிக்கும்போது மண் பாத்திரங்களில் சமைப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி மாணவர்களிடம் ஆசிரியர் கலந்துரையாட வேண்டும். மாணவர்கள் செய்த மண்பாத்திரங்கள் அனைத்தையும் அறிவியல் களஞ்சியம் பகுதியில் காட்சிப்படுத்தணும். இந்த செயல்பாடு முடிந்த பிறகு மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விக்கு பதிலை கண்டுபிடித்து வர சொல்லணும். பின்னர் மாணவர்களை பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள செயல்பாடுகளை செய்ய சொல்லணும். செயல்பாடு 2, பாதுகாக்கலாம் உணவை பாதுகாக்கலாம். முந்தைய பாடவேளையின் போது கேட்கப்பட்ட மாணவர்களின் சிந்தனைக்கு என்ற பகுதியில் கேட்கப்பட்ட வினாவிற்கான பதிலை கேட்டு சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும். பாதுகாக்கலாம் உணவை பாதுகாக்கலாம் என்ற செயல்பாட்டை பார்க்க போறோம். பயிற்சி நூல் செயல்பாடு மூலம் மாணவர்களிடம் பட்டியலிட்டு வந்த உணவுப் பொருள்களையும் அவற்றை பாதுகாக்கும் முறைகளையும் அனைவரின் முன்னிலையிலும் வழங்க செய்யணும். பின்னர் உணவுப் பொருள் பட அட்டைகளை மாணவர்கள்கிட்ட கொடுக்கணும். கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ள பாடல் வரிகளில் மாணவர்களுக்கு பிடித்த ராகத்தில் பாடி காட்டணும். பட அட்டைகளை உயர்த்தி காட்டி என்ன செய்யலாம் என்று ஒரு குழுவினரும் அதற்கான பதிலை
மற்றொரு குழுவினரும் பாடும் வகையில இந்த செயல்பாடு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் உணவுப் பொருளை பாதுகாக்கும் முறைகளையும் அவற்றின் மூலம் பாதுகாக்கப்படும் உணவுப் பொருள்களையும் மகிழ்ச்சியுடன் அறிந்து கொள்வார்கள். செயல்பாட்டின் இறுதியில் மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியை கேட்டு அதற்கான விடையை கண்டறிந்து வர சொல்லணும். அதனைத் தொடர்ந்து பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள செயல்பாடுகளை செய்ய சொல்லணும். செயல்பாடு 3, வீணாக்காமல் பயன்படுத்துவோம். வீணாக்காமல் பயன்படுத்துவோம் என்ற செயல்பாட்டை வகுப்பறையில் எவ்வாறு கொண்டு செல்வது என்பது பற்றி நாம பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக சென்ற பாடவேளை இறுதியில் கேட்கப்பட்டுள்ள மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் உள்ள வினாவிற்கான பதிலை மாணவர்களை கூற செய்து சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும். மாணவர்கள் உணவு வீணாதலை உணரும் வகையில கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்கணும். மாணவர்களின் பதில்களுக்கு பின்னர் உணவு வீணாதலை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள் அடங்கிய அழகிய வண்ணப்படங்களை பின்னிணைப்பில் கொடுத்திருக்கோம். அவற்றை மேசையின் மீது காட்சிப்படுத்தி அப்படத்தில் உள்ள காட்சி எதை உணர்த்துகிறது என்ற வினாவை கேட்டு மாணவர்களே விடையை கூற வைக்கணும். தொடர்ந்து செயல்பாட்டின் இறுதியில் தேடி திரட்டுவேன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாவிற்கு விடைகளை தயாரித்து வர சொல்லணும். இதைத் தொடர்ந்து பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள செயல்பாடுகளை மாணவர்களை செய்ய சொல்லணும். இந்த செயல்பாட்டோட உணவு பாடத்திற்கான செயல்பாடுகள் முடிவடைகின்றன. இந்த கட்டகத்தில் உள்ள செயல்பாடுகளை சிறப்பாக கொண்டு செல்ல அனைவருக்கும் வாழ்த்துகள். மீண்டும் அடுத்த கட்டகத்திற்கான கட்டக விளக்க காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.